Hello, my dear English learners. Welcome back to Christ English Practice. I am your English trainer or Madhivanan sharing this video lesson with you. In this video, we are going to learn the two same forms of irregular action verbs. முறைசாரா செயல் வினைச்சொற்களின் இரண்டு ஒரே அமைப்புகள். அதாவது irregular action verbs என்ற அந்த பாடத்தில் உள்ள மொத்தமாக 170 வெர்புகள் உள்ளன. அவற்றில் ஒரு 70 வெர்புகள், சுமாராக 70 வெர்புகளுக்கு பாஸ்ட் டென்ஸ் ஃபார்ம், பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் ஒரே ஸ்பெல்லிங்காக இருக்கும். அந்த மாதிரி 70 வெர்புகளை நான் செட்டாக பிரித்து இப்பொழுது நான் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன். இதற்கு முந்தைய வீடியோவில் 3 சேம் ஃபார்ம்ஸ், 3 ஒரே ஸ்பெல்லிங் அமைப்பு உள்ள ஒரு 18 சொற்களை பார்த்தோம். இப்போ இந்த வீடியோவிலிருந்து ஒரு சில வீடியோக்கள் எப்படி நான் போடுகிறேன் என்றால், 2 ஒரே மாதிரி ஸ்பெல்லிங் அமைப்புகள் உள்ள சொற்களை நான் செட்டாக உங்களுக்கு நான் கொடுக்க போகிறேன். அதை பாருங்கள். முறைசாரா செயல் வினை சொற்களின் 2 ஒரே அமைப்புகள்னால் ஸ்பெல்லிங் உள்ள சொற்கள். சரி, இதில் 2 ஒரே மாதிரி ஸ்பெல்லிங் உள்ளவை என்னென்ன? பாஸ்ட் டென்ஸ் வெர்பு இறந்த காலம், அப்புறம் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் இறந்த கால வினை எச்சம் ஆகிய 2ம் ஸ்பெல்லிங் ஒரே மாதிரியாக இருக்கும். அதை நான் குரூப்பாக செட்டாக பிரித்து கொடுத்துருக்கேன். மொதல் செட்டில் பார்த்தீங்கன்னா இந்த பெண்டு நம்பர் 1 பாருங்கள், பெண்டு அது பென்ட்டுன்னு மாறுது. பெண்டில் கடைசியாக குண்டுடி இருக்குது. பாஸ்ட் டென்ஸில் அதாவது ப்ரெசன்ட் டென்ஸில் குண்டுடி இருக்குது, பாஸ்ட் டென்ஸில் குச்சிட்டி, பாஸ்ட் பார்ட்டிசிபிள்லையும் குச்சிட்டி. இதனுடைய தமிழ் அர்த்தம் வளைதல், வளைத்தல். இதில் நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒன்று என்னென்னா, ஒரு சின்னதாக ஒரு ஏரோ மார்க்கு மாதிரி, சின்ன ஏரோ மார்க் மேல் நோக்கி இருக்கிற மாதிரி. இதனுடைய அர்த்தம் என்னென்னா, தொண்டையில் இருக்கிற அந்த குரல் நான் அதிரும், அப்படி சொல்லணும். ஆனால் அந்த குரல் நான் இல்லாத வார்த்தையில் பார்த்தீங்கன்னா இட்டுன்னு சொல்லணும். அது குச்சிட்டிக்கு அந்த குறி இருக்காது. ஆக ப்ரெசன்ட் டென்ஸில் பாருங்கள் பெண்டு, பாஸ்ட் டென்ஸில் பென்ட்டு, பாஸ்ட் பார்ட்டிசிபிளும் பென்ட்டு. இதே போல் இன்னும் 3 சொற்கள் உள்ளன, அப்படி கவனிங்க. லெண்டு, லென்ட்டு மீனிங் என்ன? கடன் கொடு, ஆதரவு கொடு. ஒருத்தருக்கு ஒரு பணத்தை, ஒரு தொகையை கடனாக கொடுக்கறது அல்லது அவருக்கு ஏதாவது ஹெல்ப்பு பண்ணுறது, அதுதான் லென்ட்டு. மூன்றாவதாக பாருங்கள் சென்ட்டு, சென்ட்டு அனுப்புதல். ஒரு பொருளை ஒரு இடத்திற்கோ ஒரு நபருக்கோ அனுப்புதல், தபால் அனுப்புறது, பொருள் பார்சல் அனுப்புறது. அடுத்தது இதில் 4வது வார்த்தையும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இருக்கும் பாருங்கள். ஸ்பெண்டு என்ன அர்த்தம்? செலவிடுதல், நேரம் கழித்தல். ஒரு தொகையை செலவிடுறது, நமக்கு கிடைக்கும் நேரத்தை செலவு செய்கிறது, அதாவது கழித்தல், நேரத்தை போக்குதல். அடுத்த செட்டு பாருங்கள். இந்த செட்டில் ஒரு 5 சொற்கள் ஒரே மாதிரியாக இருக்கும். லீன், ப்ரெசன்ட் டென்ஸ் என்ன? லீன். பாஸ்ட் டென்ஸு குச்சிட்டி சேருது, அதோட உச்சரிப்பும் மாறுது பாருங்கள். லென்ட்டு, லீன், லென்ட்டு. இதனுடைய தமிழ் அர்த்தம் என்ன? சாய்தல், சுவற்றின் மீது சாய்தல், ஒரு கம்பத்தின் மீது சாய்ந்து நிற்றல், ஒரு ஏணியை சுவற்றின் மீது சாய்த்து வைத்தல், சாய்தல், சாய்த்து வைத்தல். இதுக்கு ஈடிங்கிற பாஸ்ட் டென்ஸ், ஈடி என்ற எழுத்து சேர்ந்து பாஸ்ட் டென்ஸ் ஆவதும் உண்டு. லீண்டு,
அப்பொழுது ஈடி சேரும்போது நீங்கள் உச்சரிப்பு பார்த்தீங்கன்னா அதே லீன் தான், அதோட இட்டு சேர்த்திக்கணும். லீன், லீண்டு, லீண்டு. இதே மாதிரி இன்னொரு வார்த்தை மீன், MEAN. இது உச்சரிப்பு பாருங்கள் மென்ட்டு, மென்ட்டுன்னு மாறுது. மீன், மென்ட்டு, மென்ட்டு. இதனுடைய தமிழ் அர்த்தம் அர்த்தமாகுதல், பொருள்படுதல். உதாரணமாக ஒரு வார்த்தைக்கு ஒரு வார்த்தை இப்போ கம்முங்கிறது என்ன மீன் பண்ணுது? தமிழில் வருதல். இது மாதிரி ஒவ்வொரு சொற்களுக்கும் ஒவ்வொரு வாக்கியத்துக்கும் மீனிங் உண்டு. மீனிங் அர்த்தம். அந்த மீன் தான் மென்ட்டு, அர்த்தமாகுதல், பொருள்படுதல். அடுத்த வார்த்தை பாருங்கள் இதே மாதிரி லீப்பு. குச்சிட்டி சேரும்போது லெஃப்ட்டுன்னு உச்சரிக்கணும். தாவி குதித்தல், தாண்டுதல். நல்லா வேகமாக ஓடி நீளத்தாண்டுதல் இருக்குல்ல, தாவி அப்படி குதிப்பாங்க. 15 அடி 18 அடி அப்படி தாண்டுவாங்க இல்லையா? லீப்பு, லெஃப்ட்டு. இந்த வார்த்தைக்கு இடி சேர்ற ஸ்பெல்லிங்கும் உண்டு பாருங்கள். லீப்புடு 2 ஸ்பெல்லிங்கும் உண்டு. உங்களுக்கு ஆனால் 2ம் கற்றுக்கொள்ள வேண்டும். சரி, அடுத்தது பாருங்கள் இதே மாதிரி இன்னொரு வேர்டு ட்ரீம்னா கனவு காணுதல். குச்சிட்டி சேருது பாருங்கள். அப்போ உச்சரிப்பு ட்ரெம்ட்டுன்னு மாறும். ட்ரீம், ட்ரெம்ட்டு சொல்லி பழகணும் ஒரு 4 தடவை. அப்போ தான் இது ஈஸியாக வரும், மனசில் பதியும். கனவு காணுதல். இதுக்கு ட்ரீமுடுங்கிற ஸ்பெல்லிங்கும் உண்டு. அதாவது ஈடி சேர்ற பாஸ்ட் டென்ஸும் பாஸ்ட் பார்ட்டிசிபிளும் உண்டு. அடுத்தது பாருங்கள் டீல். 5வது வேர்டு டீல், டெல்ட்டு. இதுவும் பாருங்கள் அதே மாதிரி தான். குச்சிட்டி சேர்றதுனால அந்த ப்ரெசன்ட் டென்ஸு டீலுங்கிற ப்ரெசன்ட் டென்ஸு டெல்ட்டுன்னு உச்சரிப்பு மாறுது. இதனுடைய தமிழ் அர்த்தம் வழக்கு நடத்து. வழக்கு கோர்ட்டில் ஒரு கேஸை டீல் பண்ணுறது. அப்புறம் ஒரு பொருளை வைத்து வியாபாரம் செய்தல். வழக்கு நடத்து, வியாபாரம் செய்தல். இன்னொரு அர்த்தம் பிரச்சனையை கையாளுதல். ஒரு ப்ராப்ளம், ஒரு விஷயத்தை டீல் பண்ணுறது. அதாவது அதை எடுத்து நாம் அதை ஒரு முடிவுக்கு கொண்டு வருதல். ஓகே, அடுத்தது செட்டு 3 பாருங்கள். இதில் இருக்கிற ஒரு 5 சொற்கள் ஒரே மாதிரியாக இருக்கும். முதல்ல பாருங்கள் கீப்பு, கெப்ட். கீப்பு இதில் இருக்கிற 2 ஈ ஒரு ஈயா மாறி கடைசியில் குச்சிட்டி சேருது பாருங்கள். எப்படி உச்சரிப்பு? கீப்பு, கெப்ட். 2 ஈ இருந்தால் கீ, ஒரு ஈயா அது மாறும்போது கே. அப்போ கீப்பு, கெப்ட். இதனுடைய தமிழ் அர்த்தம் பாதுகாப்பாக வைத்தல். ஒரு பொருளை ஒரு பாதுகாப்பான இடத்துல, அதாவது பீரோ, ஷெல்ஃபு, அலமாரி, இது மாதிரி ஒரு இடத்துல பாதுகாப்பாக வைத்தல். அதுதான் கீப்பு, கெப்ட். நாம் சாதாரணமாக சொல்லுவோம் இந்த பணத்தை நீ வச்சிக்கப்பா, அதுக்கும் கீப்பு தான். கீப் த மணி அப்படின்னு சொல்லணும். சரி, அடுத்த வார்த்தை இதே மாதிரியா பாருங்கள் கிரீப்பு. சி எழுத்து இந்த வார்த்தையில் இக்கு சவுண்டில் வருது. கிரீப்பு, கரப்ட். இதனுடைய தமிழ் அர்த்தம் பாருங்கள் ஊர்ந்து செல்லுதல், மிக மெதுவாக செல்லுதல், கொடி பற்றி படர்தல். இந்த செடி கொடியெலாம் அப்படியே சன்னமாக இருக்கும் இல்லையா? அப்படியே மரத்தில் அல்லது சுவற்றில், மரத்தின் மீது கொடிகள் பற்றி படருது இல்லையா? அது மெதுவாக தான் அப்படியே பற்றி படரும். ஆக கிரீப்பு, கரப்ட். ஊர்ந்து எதெல்லாம் ஊர்ந்து செல்லும்? பாம்பு, பல்லி, பூரான், இதெல்லாம் மரவட்டை, இதெல்லாம் கிரீப் ஆகும். கரப்ட். அடுத்தது ஸ்லீப்பு. இது நல்ல வார்த்தை, தினமும் நாம் செய்கிற ஒரு செயல். ஸ்லீப்பு, ஸ்லெப்ட். அந்த உச்சரிப்பு நல்லா சொல்லணும்னா வடமொழி எழுத்து இஸ்ஸு வருது. ஸ்லீப்பு, ஸ்லெப்ட். தூங்குதல், உறங்குதல். நல்லா தூக்கம் வரும்போது நாம் என்ன செய்கிறோம்? போய் படுத்து தூங்குறோம் இல்லையா? ஓய்வு எடுக்கிறோம். அதுதான். அடுத்த வார்த்தை பாருங்கள் அழுதல். அதுக்கு இங்கிலீஷில் வீப்பு, வெப்ட். 2 ஈ ஒரு ஈயா மாறி
குச்சிட்டி சேருது பாருங்க. வீப்பு வெப்ட் வெப்ட். அழுதல் புலம்புதல் ரெண்டும் அர்த்தம் ஒன்று தான். எப்போ அழுதல் எப்போ புலம்புதல், ஒரு கவலை வரும்போது நாம் அழுதல் புலம்புதல். அடுத்த வார்த்தை பாருங்கள், ஸ்வீப்பு. ஸ்வெப்ட் ஸ்வெப்ட். ஸ்வீப்பு அந்த சவுண்டு சொல்லணும். ஸ்வீப்பு ஸ்வெப்ட் ஸ்வெப்ட். இந்த வார்த்தையினுடைய தமிழ் அர்த்தம் பார்த்திங்கன்னா கூட்டி சுத்தம் செய்தல். விளக்குமாறுன்னு ஒரு சீமாறுன்னு சொல்லுவோம், விளக்குமாறு. அதை கொண்டு நாம் தரையை வீட்டை சுத்தம் செய்கிறோம். கூட்டி சுத்தம் செய்தல், பெருக்கி சுத்தம் செய்தல். இன்னொரு அர்த்தம் இதுக்கு என்னென்னா அலை, கடல் அலை அல்லது ஆற்றினுடைய நீர் அலை அடித்து செல்லுதல். இந்த அதாவது வெள்ளம் வரும்போது இந்த வெள்ளம் என்ன செய்யும், ஸ்வீப்பு பண்ணும் அப்படியே எல்லாத்தையும். எப்படி நாம் விளக்கு மாற்ற போட்டு குப்பை கூட்டுறோமோ அந்த மாதிரின்னு வச்சுக்கிங்களேன். ஸ்வீப்பு ஸ்வெப்ட்டு ஸ்வெப்ட்டு. இந்த வார்த்தையினுடைய ஒரு சிறப்பு என்னன்னா, இந்த எஸ்ஸை நீங்கள் நீக்கிவிட்டு பார்த்தீங்கன்னா வீப்பு வெப்ட்டு வெப்ட்டுன்னு இருக்கும். ஆக இந்த வார்த்தையில் 2 வார்த்தை இருக்குது. ஸ்வீப்பு ஸ்வெப்ட்டு ஸ்வெப்ட்டு. எஸ்ஸை இருந்தால், எஸ் இல்லைன்னா வீப்பு வெப்ட்டு வெப்ட்டு. சரி, செட்டு 4 பாருங்கள். இதில் 2 வார்த்தை தான். இதுவும் கிட்டத்தட்ட இதுக்கு முன்னாடி பார்த்த மாதிரி தான். ஃபீல் ஃபெல்ட்டு ஃபெல்ட்டு. ஃபீல் அதில் 2 ஈ இருக்குது, அது ஒரு ஈயாக மாறி பின்னாடி குச்சிட்டி சேருது. ஃபெல்ட்டு ஃபெல்ட்டு. ஃபீல் தமிழில் உச்சரிப்பு பாருங்கள். இந்த ஆயுத எழுத்து அக்குன்னு சொல்கிறோம், அக்கு அதை கொடுத்துருக்கிறதுனால இதை நாம் எப்படி உச்சரிக்கணும், உஃப்புங்கிற அந்த ஓசையை இங்கே பயன்படுத்தணும். ஃபீல், அதை ஃபீல்னு சொல்லக்கூடாது. ஃபீல் ஃபீல். கீழ் உதட லேசாக மடித்து மேல் உதடோடு மோதாமல் ஃபீல். ஃபெல்ட்டு ஃபெல்ட்டு. தமிழ் அர்த்தம் என்னென்னா உணர்தல். இன்னொரு அர்த்தம் நினைத்தல். யாராவது நம்ம தொட்டால் உடனே நமக்கு ஃபீல் வருது, ஃபீலிங் வருது, அதுதான் உணர்தல், நினைத்தல். அடுத்த வார்த்தை, கடைசியான வார்த்தை நீல். நெல்ட்டு. நீல். இந்த வார்த்தையினுடைய ஒரு சிறப்பு என்னென்னா, கே உச்சரிப்பு இல்லை, அது சைலண்ட்டாக இருக்குது, ஓசை இல்லாமல் இருக்குது. ஆக அதை ஓசைப்படுத்தி சொல்லக்கூடாது. நீல், கே இக்கு சவுண்டு சேர்த்தக்கூடாது. இக்கு சவுண்டு சொல்லாமல் நீல், நெல்ட்டு. இதனுடைய அர்த்தம் மண்டியிடுதல், அடிபணிதல். முழங்கால், அதாவது முட்டி போடுறது. முட்டி போட்டு நாம் என்ன செய்கிறோம், கோவிலில் கடவுளிடம் பிரார்த்தனை செய்கிறோம். அந்த காலத்திலலாம் மன்னர்கள் முன்பு மண்டி போட்டு தான், அதாவது அவருடைய பணிவு, மன்னரை பார்க்க வர்றவங்க சில மன்னர்கள் முன்னாடி மண்டிட்டு தான் தன் கோரிக்கையை சொல்லணும். அப்படிலாம் இருந்த காலம். ஆக முட்டி போடுதல் அல்லது மண்டியிடுதல். இன்னொன்று அடிபணிதல். ஓகே, my dear English learners, that ends this video lesson. Thanks for watching the video. Wish you good luck with your English practice. Goodbye.